morning students. Already exercise 1.1 la first 3 sums பார்த்தாச்சு. fourth sums ல இருந்து எல்லாமே 5 marks தான். சோ அதுக்கு முன்னாடி basics already last year படிச்சத சொல்லிறேன். யூனியன் னா first 2 elements ல இருக்குறத ஆர்டரா எழுதணும். சோ 2 times வந்தா கூட அது 1 times எழுதினா போதும். next intersection 2 sets of elementல காமனா இருக்குறது மட்டும் தான் எழுதணும். சோ இது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்குது 2 3 2 3 தான். சோ அது 1 time எழுதியாச்சு. Next one difference. So difference na two set of elements la common irukradha modala cancel panninum. Cancel pannittu question la a minus b na first set la irukradhula da balance edunum. So a la balance irukradhu 1 da adala 1 editen. Suppose question b minus a கேட்டாங்கன்னா b தான் இங்க first set ஆ இருக்கு. b la balance irukradhu 4. So 4 எழுதிறேன். எது ஃப்ரண்ட்ல இருக்கோ அதுல பேலன்ஸ் இருக்கிறது தான் எழுதணும். Next one less than. So less than na கம்மின்னு அர்த்தம். So அது வந்து சிம்பிள்ஸ் நம்ம கேட்கும்போது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். So x less than 2 ன்னு கேட்டாங்கன்னா ஹோல் நம்பர்ஸ்ல 2 விட கம்மின்னும் போது 1 0 நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே less than or equal to 2 னுக்கும்போது எப்ப கீழ லைன் யூஸ் பண்றோமோ less than or equal னு அந்த நம்பரை சேர்த்து யூஸ் பண்ணுவோம். 2 1 0. less than 2 னா 1 0. less than or equal to 2 னா 2 1 0. Same wise greater than. So greater than na அதிகம்னு அர்த்தம். x greater than 2 na 2 விட அதிகமான அர்த்தம். So 2 விட அதிகம்னும் போது 3 4 5 ன்னு வரும். அதுவே greater than or equal to கீழ லைன் போடும்போது அந்த லைன்ல இருந்து யூஸ் பண்ணனும். So 2 ல இருந்து அதிகமா 2 3 4 5. So இந்த நம்பர்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். So 5 mark fourth sum ஆரம்பிப்போம். Given question, if a equal to 4 5 6, b equal to 4 5 6, c equal to 5 6 7, show that a cross a equal to b cross b intersection c cross c. So given that la LHS RHS னு கொடுத்திருக்காங்க. இது நாம hence proved ரெண்டுத்துமே ஈக்குவலா காட்டணும். So LHS RHS தனியா எழுதிருக்கேன். LHS a cross a first one a தான், second one a தான். So first one a வை 5, 6 னு எழுதியாச்சு. cross product கொடுத்தாங்க. cross product of a ஓட வேல்யூ தான் செகண்டும் 5 cross 6. So அந்த 2 marks ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ரெண்டுத்தோடையும் பேர் பண்ணி ஆர்டர் ப்ராடக்டா எழுதுங்க. எப்பவுமே செட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 5 5 5 6 5 5 5 6. நெக்ஸ்ட் இந்த 6 ஓட ரெண்டுத்தையும் பேர் பண்ணி எழுதுங்க. 6 5 6 6. So இதான் LHS பார்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போடுங்க. RHS ல ரெண்டு பிராக்கெட் வேல்யூ இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். b cross b. சோ ரெண்டுமே b வேல்யூஸ் இருக்குதுல ஃபர்ஸ்ட் b ஓட வேல்யூ எழுதுங்க. ஆல்ரெடி क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. b ஓட வேல்யூ 4 5 6 கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் மறுபடியும் b ஓட வேல்யூ தான் இருக்கு. அதுவே திருப்பி எழுதுங்க 4 5 6. சோ இந்த 4 ஓட எல்லா வேல்யூஸையும் ஆர்டர் பண்ணி எழுத வேண்டியதுதான். 4 4 4 5 4 6 4 4 4 5 4 6. So next element எடுங்க. 5 4 5 5 5 6 5 4 5 5 5 6. லாஸ்ட் element 6. So 6 ஓட எல்லாத்தையும் பேர் பண்ணுங்க. 6 4 6 5 6 6. So first bracket value கண்டுபிடிச்சாச்சு. second bracket value c cross c. c ஓட value given questionல இருக்கு. 5 6 7 cross product of 5 6 7. சேம் அதே மாதிரி தான் 5 ஆல 3 எலிமெண்ட்ஸையும் ஆர்டர் பேர் பண்ணி எழுதுங்க. 5 5 5 6 5 7. அடுத்து 6 ஓட எழுதுங்க. 6 5 6 6 6 7 6 5 6 6 6 7. லாஸ்ட் எலிமெண்ட் 7 ஓட மூணுத்தையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 7 5 7 6 7 7. க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ 2 பிராக்கெட் வேல்யூ RHS ல இருந்தது. b cross b கண்டுபிடிச்சாச்சு, c cross c கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த ரெண்டு வேல்யூ என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன். சோ இன்டர்செக்ஷன் ஆல்ரெடி பார்த்தோம், காமனா இருக்கிறது எழுதணும். சோ இது ரெண்டுத்துலயும் ஆர்டர் பேர் எது
ஈக்குவலா இருக்கோ அது எழுதுதான். ஸோ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. இது ரெண்டுத்துலயும் காமனா என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் ஒன் அதே வேல்யூ தான் இதுலயும் இருக்கணும். செகண்ட் என்ன இருக்கோ அதே வேல்யூ தான் இதுலயும் இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் பாருங்க, ரோ அண்ட் காலம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும். 5,5 ரெண்டுத்துமே ஈக்குவலா இருக்கு. 5,6 6,5 6,6. ஸோ இது எல்லாமே ஈக்குவலா இருக்கு. இது 4 அப்படியே எழுதுங்க. 5,5 5,6 6,5 6,6. ஸோ இந்த 4 தான் இதில் ஈக்குவலா இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் LHS 5,5 5,6 6,5 6,6. RHS 5,5 5,6 6,5 6,6. ஸோ ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க. ஸோ LHS equal to RHS. First equation equal to second equation. First equation A cross A equal to RHS B cross B intersection C cross C. Hence proved. Hence proved compulsory எழுதணும். இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. Next question. Question number 5. Same அதே மாதிரி தான். Fifth question. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4 and D equal to 1, 3, 5. Check if A intersection D cross product of B intersection D equal to A cross B intersection C cross D is true. So LHS RHS equal to கொடுத்துட்டாங்க. அது நம்ம true or false on find out பண்ணணும். So LHS RHS நான் ரெண்டுத்தையுமே தனித்தனியா எழுதிருக்கேன். So LHS question A intersection C cross product of B intersection D. So first bracket value first find out பண்ணுங்க. First bracket value A intersection C. First A கொடுத்ததால A ஓட value 1, 2, 3 intersection C ஓட value கேட்டிருக்காங்க. C ஓட value 3, 4. So intersection means common value. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்க value 3 தான். So A intersection C equal to 3. Next bracket value B intersection D. B ஓட value given questionல 2, 3, 5 intersection D ஓட value 1, 3, 5 1, 3, 5. Same intersection தான். இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்க நம்பர் 3, 5 3, 5. So 3, 5. B intersection D equal to 3, 5. LHS ல A intersection C யும் B intersection D யும் cross product பண்ணும். So A intersection C cross product of B intersection D. So A intersection C na value find out பண்ணது 3. Cross product of B intersection D find out பண்ணது 3, 5. So நடுல cross product இருக்குதால ஒவ்வொன்றையும் ஆர்டர் பெர் பண்ணுங்க. 3, 3 3, 5. Order per bracket 3, 3 3, 5. LHS part முடிஞ்சாச்சு. First equation. RHS 2 brackets கொடுத்துருக்காங்க. First bracket find out பண்ணுங்க. A cross B. A ஓட value given 1, 2, 3. Cross product of B ஓட value 2, 3, 5. So cross product கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பேர் பண்ணுங்க ஒவ்வொன்றையுமே. 1 ஓட எல்லாத்தையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 1, 2 1, 3 1, 5. நெக்ஸ்ட் 2 ஓட எல்லாத்தையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 2, 2 2, 3 2, 5. ஸோ லாஸ்ட் 3 தேர்ட் எலிமெண்டோட பண்ணுங்க. 3 ஓட எல்லாத்தையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 3, 2 3, 3 3, 5. Close brackets. Second bracket C cross D. C ஓட value 3, 4. Cross product. D ஓட value 1, 3, 5. So ரெண்டு cross product கொடுத்திருக்காங்க. 3 என்ற எலிமெண்டால எல்லாத்தையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 3, 1 3, 3 3, 5. Next 4 ஓட எல்லாத்தையும் ஆர்டர் பேர் பண்ணுங்க. 4, 1 4, 3
4, 5 க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ரெண்டு ப்ராக்கெட் வேல்யூ ஆர்ஹெச்எஸ்ல இன்டர்செக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B intersection C cross D. ஸோ இது ரெண்டுத்துலையும் இன்டர்செக்ட் பண்ணுங்க. ஸோ 2 brackets வேல்யூக்கும் இன்டர்செக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் bracket வேல்யூ இங்க இருக்கு, செகண்ட் bracket வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்துலையும் எது காமனா இருக்குன்னு பாருங்க. 3, 3, 3, 5, 3, 3, 3, 5. So இதான் RHS value. LHS 3, 3, 3, 5. RHS 3, 3, 3, 5. So first equation equal to second equation. LHS equal to RHS. A intersection D cross product of B intersection D equal to A cross B intersection of C cross D. Hence proved. Same இதே மாடல்ல sixth question இருக்கு. So let A equal to x belongs to whole number such that x less than 2, B equal to x belongs to natural number 1 less than x less than or equal to 4 and C equal to 3, 5. C value மட்டும் அவங்களே கொடுத்தாங்க. A value B value நம்ம தான் find out பண்ணோம். So A value x belongs to whole number. So whole number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். x less than 2, 2 விட கம்மியா கேட்டிருக்காங்க. So அப்போ A ஓட வேல்யூ எனக்கு என்ன இருக்குன்னா 0, 1 மட்டும்தான். நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ x belongs to natural number. So natural number இருக்க போது natural number 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். So in between ரெண்டு நம்பருக்குள்ள கேட்டிருக்காங்க 1 ல இருந்து 4 குள்ள. கீழே லைன் இல்லாததால நம்ம 1 யூஸ் பண்ண போறது இல்ல. 1, 2, 3, 4 இந்த 4 நம்பருக்கு in between தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 2 டைம்ஸ் நமக்கு வேல்யூ கொடுத்தாங்கன்னா 1 கீழே லைன் இல்லாததால 1 யூஸ் பண்ண போறது இல்ல. பேலன்ஸ் இருக்கிறது 2, 3, 4. 4 கீழே லைன் இருக்கு. ஸோ அதனால 4 நான் யூஸ் பண்ணுவேன். 2, 3, 4. C ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3, 5. ஸோ இதை யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. A cross B union C equal to A cross B union A cross C. ஸோ 6th வேல்யூல A வேல்யூ B வேல்யூ C வேல்யூ கொடுத்தாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இது யூஸ் பண்ணி சப்டிவிஷன் 1ஓட கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு, இதுவும் அண்ட் சப்டிவிஷன் 2, 3 இருக்கு. இது மூணையுமே ஹோம்ஒர்க்கா எழுதுங்க. இதே மாடல் தான். ஸோ ஹோம்ஒர்க் கேட்டு யாருக்காவது ஆன்சர்ஸ் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. அடுத்த நாள் 2 days கழிச்சு உங்களுக்கு நான் ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஆன்சர்ஸ் யாருக்காவது டவுட் இருந்தாலும் இதை கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.